காலேஜஸில் உங்களுக்கு மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கின ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதே மாதிரி எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த எய்டட் காலேஜஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே நேம் கரெக்ஷன், உங்களோட நேமில் சர்டிஃபிகேட்டில் நேம் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, இனிஷியல் தப்பாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தில் கரெக்ஷன், ஃபோட்டோவில் கரெக்ஷன், அது மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி இன்னும் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கணும். மேற்காண்பொருளில் குறிப்பிட்ட உள்ளவாறு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடன் இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகள் பட்ட வகுப்பில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இதில் இப்பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பித்த கல்லூரிகளுக்கு திருத்தம் செய்யப்பட்ட சான்றிதழ்கள் சம்பந்தப்பட்ட கல்வியியல் கல்லூரிகளுக்கு பதிவு தபாலில் அனுப்பப்படுகிறது. ஓகே, காலேஜஸ்க்கு சொல்லியிருக்காங்க. மேலும் சில கல்வியியல் கல்லூரிகள் சான்றிதழ் திருத்தம் செய்வதற்கு குறைபாடுகள் உள்ள விண்ணப்பத்தினை சமர்ப்பித்துள்ளனர். சில காலேஜஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. நேமில் கரெக்ஷன் இருக்குது, ஃபோட்டோவில் கரெக்ஷன் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க. எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு திருத்தம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை பல்கலைக்கழகம் உடனடியாக வழங்குவதற்கு ஏதுவாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் குறிப்பிட்ட நாட்களில் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள கல்வியியல் கல்லூரியின் சார்பாக திருத்தம் வேண்டி சமர்ப்பித்த விண்ணப்பத்தின் நகல்கள் மற்றும் உரிய இணைவுகளை நேரடியாக பல்கலைக்கழகத்திற்கு சமர்ப்பித்து உடனடியாக திருத்தம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை பெற்று சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கிட அறிவுறுத்தப்படுகிறது. காலேஜஸ் சப்மிட் பண்ண சர்டிஃபிகேட்ஸு, ஓகேவா, யார் யார் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் போய் காலேஜஸில் சொல்லி காலேஜ் இந்தந்த கரெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரிக்வெஸ்ட் ஃபார்ம் யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிக்வெஸ்ட் பண்ண ஃபார்ம்லேருந்து இன்னும் சர்டிஃபிகேட்ஸை வாங்காமல் இருக்காங்க காலேஜஸ். ஸோ அந்த சப்மிட் பண்ண அந்த கரெக்ஷனுக்குள்ளார அப்ளிகேஷனை நீங்கள் இந்தந்த டேட்டில் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இது காலேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் போகக்கூடாது, காலேஜஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே இன்டிமேட் பண்ணி காலேஜ் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி உங்களோட டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு உடனே வேணும் சர்டிஃபிகேட் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது சேலம் டிஸ்ட்ரிக்ட் 6th ஜூலை வாங்க சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்க்கும் அந்தந்த டேட்டில் போய் நீங்கள் கரெக்ஷன்ஸுக்கு அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்ஸ் அதே மாதிரி பே பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் வாங்கலை அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இதில் சில டிஸ்ட்ரிக்ஸை காணோம், பட் ஆனால் இந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அடுத்த பேட்சாக கூட அவங்க அனுப்பலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் நீங்கள் சொல்லி இந்த சர்டிஃபிகேட்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி வாங்கிக்க சொல்லி இந்த சர்க்குலர்.